திரு ஆசீர்வாதம். இங்க பீகார் தேர்தலுக்கு பிறகான சூழல்ல பிரதமர் மோடியினுடைய தமிழ்நாட்டு வருகை என்பது சொல்லக்கூடிய அரசியல் செய்தியா என்ன பாக்குறீங்க? நிறைய குற்றச்சாட்டுகளையும் பிரசன்னா முன்வைத்திருக்கிறார். அதற்கும் சேர்த்தே பதில் சொல்ல. வணக்கம் பலவேல். ஆக்சுவலி நான் உங்களுடைய தலைப்பிலிருந்தே நான் ஆரம்பிக்க இருக்கிறேன். ஏன்னா நீங்க அறிமுகம் படுத்தும் பொழுது கூட திரும்பி நிராகரிக்கப்பட்ட மெட்ரோ அப்படின்னா நீங்க திரும்பி சொன்னீங்க. ஆக்சுவலி உங்களுடைய தலைப்பும் தவறு, நீங்கள் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் பொழுது கொடுத்த அறிமுகமும் தப்பு. இந்த திட்டம் ஏன்னா அதாவது எந்த இடத்துலயுமே இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் அவங்களுடைய அண்டர் செக்ரட்டரி அவங்க சரோஜினி சர்மா அவங்க எழுதியிருக்கிறாங்க 14 நவம்பர் கடிதம் 2025, அதாவது இந்த ஒரு 4 நாளைக்கு முன்பு. நம்ம நண்பர் பிரசன்னா கிட்டையும் இந்த கடிதம், அந்த 3 பக்க கடிதம் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்டையும் அந்த 3 பக்க கடிதம் இருக்கும்னு என்னுடைய நம்பிக்கை. இந்த இவங்களுடைய இந்த காலையில இருந்து நம்மளுடைய சோசியல் மீடியால இவங்க பண்ணது எல்லாமே இது ரிட்டர்ன்ட் ஹியர் வித், அதாவது திருப்பி அனுப்பப்படுகிறது அப்படின்னு தான் அந்த வார்த்தை இருக்கிறது ஒழிய ரிஜெக்டட்ன்ற வார்த்தை எங்குமே இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா இந்த திட்டத்தை அதாவது 16 பிப்ரவரி 2024 அவங்க கோயம்புத்தூருடைய டிபிஆர், அதே மாதிரி 29 நவம்பர் 2024 மதுரை மெட்ரோட டிபிஆர், இந்த 2 டிபிஆரையும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணிச்சு. அந்த கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கு அவங்க சீஃப் செக்ரட்டரிக்கு கடிதம் எழுதுறாங்க. இந்த கடிதத்துல பேரா நம்பர் 2 bracket 1 bracket 2 bracket 3 bracket 4 bracket 5 bracket 6 இதுதான் crux of the issue. அதாவது இந்த திட்டத்தின் படி கோயம்புத்தூருக்கு அவங்க கொடுக்கிற அந்த டிபிஆரின் படி அவங்க ரோட்வேஸை யூஸ் பண்றது, அதாவது ரோட்டின் வழியாக, அது பஸ்ஸாக இருக்கலாம், காராக இருக்கலாம், அல்லது 2 வீலராக இருக்கலாம், மினி பஸ்ஸாக இருக்கலாம். அது இந்த மெட்ரோவை பயன்படுத்தும் பொழுது அதனால் மெட்ரோவை பயன்படுத்துவதன் காரணமாக மக்களுக்கு எக்கனாமிக்கலி அல்லது டிரான்ஸ்போர்டேஷன் வைஸ் எந்த அளவுக்கு மாற்றம் உருவாக்கப்படும், அதுதான் முதல் கேள்வி. அப்படி பார்த்தீங்கன்னா 2 நிமிடம் அல்லது 3 நிமிடம் மட்டுமே இந்த மெட்ரோ ஸ்பீடை வச்சு அவங்களால கெயின் பண்ண முடியுமே ஒழிய அவங்களுக்கு இதனால எந்த ஒரு வகையிலும் இந்த மெட்ரோவை கோயம்புத்தூரில் கொண்டு வருவதால் பலன் இல்லை. இது 2 bracket 1. அடுத்தது இந்த லெங்த் சொல்றாங்க இல்லைங்களா, இது 34 கிலோமீட்டர் கோயம்புத்தூர்ல. அவங்க 5.4 லட்சம் டெய்லி ரைடர்ஷிப் வரும் அப்படின்றது அவங்களுடைய எஸ்டிமேஷன். இதுல பாத்தீங்கன்னா அவங்க சென்னை மெட்ரோவை மேற்கோள் காட்டுறாங்க. சென்னை மெட்ரோட 55 கிலோமீட்டர் அதனுடைய இது பேருனா ரைடர்ஷிப். சோ சென்னை மெட்ரோவை மேற்கோள் காட்டி அவங்க இதை ஜஸ்டிஃபை பண்றது தவறு. 3வது பாயிண்ட் பேராகிராஃப் நம்பர் 2 bracket 3. அதாவது மெட்ரோல 2 விதமான மெட்ரோ ரூட்டிங் இருக்குது. ஒரு லைன் எப்படின்னா எலவேட்டட், அதாவது ரோட்டுக்கு மேல பில்லர் போட்டு அது மேல மெட்ரோ. இன்னொன்னு அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ, அதாவது பாதாளத்துல போறது. இப்ப இவங்க கொடுத்திருக்கிற அந்த ரூட்டிங் பாத்தீங்கன்னா அந்த ரோடே அதனுடைய விட்த், அதாவது அந்த அகலம் இருக்கு இல்லைங்களா, அது 20 மீட்டருக்கும் குறைவானது. அந்த ரூட் உக்கடத்துல நீங்க டெக்னிக்கலா சில டீடைல்ஸ் சொல்றீங்க. இப்ப அந்த டெக்னிக்கலா சொல்லக்கூடிய இந்த டெர்ம்ஸ் அண்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிறது மெட்ரோ திட்டத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய மீரட்டுக்கு, போபாலுக்கு, இந்தூருக்கு, தானேவுக்கு, ஆக்ராவுக்கு, இந்த மாதிரியான டயர் 2 சிட்டிஸுக்கும் பொருந்துமா? அதாவது இந்த திட்டம் எல்லாமே அதன் மெட்ரோ பாலிசி 2014 எடுக்கப்பட்ட முடிவுகள். இந்த முடிவுகளின் படிதான் தொடர்ந்து நீங்க குறிப்பிட்டீங்க இல்லையா, இந்த கான்பூரா இருந்தாலும் சரி, மீரட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மெட்ரோவா இருந்தாலும் சரி, ஆக்ரா மெட்ரோ, போபால் மெட்ரோ எல்லாமே இதுல 1 இன்ச் நகராம தான் எல்லாமே பண்ணிருக்காங்க. ஆனால் தொடர்ந்து காலையிலிருந்து இதை வேண்டும் என்று
அதாவது இன்னைக்கு பிரதமர் வருகிறார், கோயம்புத்தூருக்கு வருகிறார். நீங்க வந்து தலைப்பிலையும் என்னுடைய முன்னுரையிலும் நீங்க வந்து அந்த தவறு இருக்குன்னு சொன்னீங்க. நம்ம ஆங்கில வார்த்தைகளை அப்படியே நேரடியாக ஒரு மொழியாக்கம் செய்தோம்னா அதுல ஒரு அர்த்தம் வரும். நீங்க சொன்ன அந்த விரிவான திட்ட அறிக்கை DPR திருப்பி அனுப்பப்பட்டது அப்படின்னா அது நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு தான் அர்த்தம். தலைப்பிலேயோ அல்லது என்னுடைய முன்னுரையிலேயோ எங்கேயும் திட்டம் ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு எந்த இடத்துலயும் சொல்லல. ஒரு திட்டத்தை திருப்பி அனுப்பினால் அது நிராகரிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் பொருள் கொள்ளப்படும். சாரி பாலவேல், உங்களுக்கு வந்து ரத்து வேற, நிராகரிப்பு வேற. நோ, நான் வந்து ஐ ஹம்பிளி டிஃபர் ஃப்ரம் யூ. நான் ஒரு அரசு அதிகாரியாக இருந்தேன். இது மாதிரி கடிதங்கள் என்னுடைய பணி காலத்தில் பல தடவை எழுதியிருக்கிறேன். நிச்சயமா தெரியும் சார், நீங்க ஒரு உயர் அதிகாரி, உங்களுடைய பணி அனுபவம் நல்லாவே தெரியும். ஆனா நாம வந்து நமக்குள்ள புரியறதுக்காக இதை பேசல. கோவை மக்களுக்கும் மதுரை மக்களுக்கும் அதிகாரிகள் மட்டுமே பேசல, சாமானிய மக்களுக்கும் என்ன சொல்லறோம் அப்படிங்கிறது புரியணும் இல்லையா? அதுக்காக பேசணும். பலவேல், நான் அதனால்தான் வந்து ஈவன் தமிழன் பிரசன்னா வந்து பல்வேறு விவசாய பத்தி எல்லாம் பேசினாரு. நான் அதை பத்தி என்னுடைய அடுத்த சுற்றுல நான் வந்து கண்டிப்பாக அதுக்குரிய பதில் சொல்லணும். இன்ஃபேக்ட் வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சீட் பத்தி பேசினாரு. பிடி பிரிஞ்சால், பிடி காட்டன் முத யாரு தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணதை பத்தி நான் வந்து என்னுடைய கருத்துக்களை நான் வந்து பதிவு சொல்லணும். ஆனா அதே சமயம் நான் இந்த தலைப்பை பத்தி ஏன் சொன்னேன்னா, தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக கோயம்புத்தூர் மக்கள், மதுரை மக்கள் இன்னைக்கு காலையில இருந்து இந்த கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த DPR திருப்பி அனுப்பப்பட்டது அப்படின்னா இந்த DPR-ஐ நீங்கள் ரிவைஸ் செய்யுங்கள். எந்தெந்த இடத்துல நீங்க தவறு செய்கிறீர்கள், அது வந்து டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டியாக இருந்தாலும் சரி, எகனாமிக் ஃபீசிபிலிட்டியா இருந்தாலும் ஒரு தகவலுக்காக உங்களுக்கு சொல்றேன். இந்த ஆண்டு 2025 மே மாதத்துல லேண்ட் அக்விசிஷன், நிலம் கையகப்படுத்தும் பணிகள் கோவை மெட்ரோ பணிகளுக்கு தொடங்கி இருக்கணும், இந்நேரம் தொடங்கி இருக்கணும். அதை சொன்னது மாநில அரசோ அல்லது யாரும் இல்ல, மெட்ரோ ரயில் நிர்வாகம் சொல்லுச்சு. கோவை மெட்ரோ ரயில் திட்ட பணிகளுக்கு மே மாசம் தொடங்கி இருக்க வேண்டிய நிலம் கையகப்படுத்தப்படும் பணிகள் இன்னும் தொடங்கலன்னு சொன்னது அவங்க. சோ அப்ப ஏன் திடீர்னு வந்து இந்த காரணங்களை சொல்லி இந்த DPR திருப்பி அனுப்ப வேண்டிய சூழல் ஏன் உருவாச்சு? பலவேல், ஃபர்ஸ்ட் DPR அப்ரூவ் ஆனதுக்கு பிறகுதான் வந்து நீங்க உங்களுடைய லேண்ட் அக்விசிஷன் ப்ராசஸ் வரும். அது DPR வந்து கன்சிடரேஷன்ல இருக்கும்போது எப்படி நீங்க லேண்ட் ப்ராசஸ் ஆகும்? தவறு. அதாவது இவர் அதிமுகவுடைய ஆட்சி சமயத்துல வந்து இதை பத்தி தொடர்ந்து இது பத்தி ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அது வந்து மெதுவாக ஆமை வேகத்தில் 2024 16 பிப்ரவரி அன்றும் 29 நவம்பர் 2024 அன்றும் இவங்க வந்து கடிதம் எழுதுகிறார்கள் மத்திய அரசுக்கு. ஆக வந்து டிலே வந்து எங்க சைட்ல இருந்து இல்ல, டிலே அவங்க சைட்ல இருந்து. ஒரு DPR வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணும்னா அது வந்து பேப்பரை படிச்சுட்டு வந்து திட்டத்தை அறிவித்த அதிமுக அரசு தான் அதை தாமதப்படுத்துன்னு சொல்றீங்க. 4.5 வருஷம் யார் இருந்தார்? இப்ப வர தேர்தல் வேற போகுது. 2023ல திட்டத்தை அறிவிக்கிறாங்க, 2024 பிப்ரவரியில DPR அனுப்பிட்டாங்க. 4.5 வருடமாக யார் இல்ல, அதான் சொல்றேன். 2023ல அறிவிக்கப்பட்டு வந்து இன்னைக்கு வந்து இத பத்தி சோஷியல் மீடியாலயும் இத பத்தி MS மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலும் இத வந்து பேசிட்டு இருக்கிறது. நரேந்திர மோடி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வர ஏதாவது ஒரு காரணத்திற்கு முன்னிட்டு அதை வந்து கொச்சைப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரே எண்ணத்துக்காக மக்கள் நிராகரித்ததால, மக்கள் பாஜகவை நிராகரித்ததால நீங்க மக்களை பழி வாங்குறீங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. அதே முதலமைச்சர் இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் வந்திருந்தார் இல்லைங்களா, அவர் ஏன் சார் போய் ரிசீவ் பண்ணிட்டு நேரடியாவே சொல்லிருக்கலாமே சார்? ஒரு அருமையான வாய்ப்பு சார். ராமேஸ்வரத்துக்கு பிரதமர் வந்தார், அப்பயும் அவரு போகல. அதாவது பிரதமர் வரும்பொழுது அவரை ரிசீவ் பண்ண போகாத ஒரே முதலமைச்சர் நம்மளுடைய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான். ஓகே, முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க, மற்றவங்களுடைய கருத்து வாங்க. ரொம்ப கேள்விதான். நீங்க அந்த லெட்டர் வச்சிருக்கீங்க, அதுல 2வது பக்கத்துல 2011 பேசிஸ்ல மக்கள் தொகை கணக்கெடுக்கின் அடிப்படையில் 20 லட்சத்துக்கும் குறைவாக இருக்கிற மக்கள் தொகைக்கு மெட்ரோ அனுமதி அளிக்கப்படாது அப்படிங்கிறத சரோஜினி சர்மா குறிப்பிட்டிருக்காங்களா இல்லையா? சார் ப்ளீஸ். அதாவது பேரா நம்பர் 2 bracket 7ல கண்டிப்பா அதனுடைய DPRல கோயம்புத்தூர், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் கோயம்புத்தூர்ல 15.84 லட்சம்
2011 சென்சஸ் படி அவங்க கொடுத்திருக்கிறது அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஏன்னா அது உங்களுடைய டிபிஆர். Exactly. நம்ம பேசுவோம். மற்றவருடைய கருத்தை வாங்கிட்டு பேசுவோம். To the point. My second question. Sir, my second question. ஆக்ரால நீங்க பேசுங்க. ஆக்ரால 16 லட்சம் தான் மக்கள் தொகை. பாட்னால 17 லட்சம், போபால்ல 18 லட்சம் சார். இதுக்கெல்லாம் எப்படி சார் அனுமதி கொடுத்தீங்க? இங்க எல்லாம் நீங்க ஆள்றீங்க, உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க, அதனால நீங்க அனுமதி கொடுத்துட்டு இன்னைக்கு இருக்கிற நிலையின்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்காம 2027 தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாக்களிக்காத தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிறீங்க. அப்படி வஞ்சிக்கிற பிரதம மந்திரியை எங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வரவேற்க மாட்டார். சரி, ஓகே, உங்களுடைய கேள்விக்கான பதில் நான் வாங்கிக்கிறேன். ஆசீர்வாதம் மச்சன் நான் வாங்கிக்கிறேன். நீங்க சொன்னீங்க இல்லீங்களா, இல்ல உங்க பதில் நான் வாங்கிக்கிறேன், அப்புறம் வாங்கிக்கிறேன். சரி, நீங்க கொடுத்த டேட்டாவே தப்பு. சரி, பேசுவோம். அதே டேட்டா சார் இல்ல, இது ரெண்டு பேர் மட்டுமே பேச முடியாது. இல்ல, ரெண்டு பேர் மட்டுமே பேச முடியாது. அப்ரூவல் கொடுத்த டாக்குமெண்ட் we have. பிரச்சனை பாட்னாவுக்கோ அல்லது போபாலுக்கோ கொடுத்த அப்ரூவல் நம்ம ரெண்டு பேர் மட்டுமே பேசக்கூடிய விவாதம் இல்ல. பேசுவோம். எல்லா டேட்டாவும் ஆன்லைன்ல இருக்கு. அங்க கொடுத்தவங்களால தமிழ்நாட்டுக்கு ஏன் கொடுக்க முடியல? பிரச்சனை, நீங்க ரெண்டு கேள்விகளை எழுப்பி இருக்கீங்க, அதுக்கான பதிலை நான் அவர்கிட்ட வாங்கிக்கிறேன். பேசுவோம்.